சொல்ல மாட்டேன். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகப்புடைய அன்பின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடவுளுடைய பிள்ளைகள் நீங்கள் யாவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தகப்பன் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்துக்கேற்றபடி உங்கள் வாழ்க்கையை தேவன் நடத்தி கொடுப்பாராக. இந்த நாளுக்கான ஒரு வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனங்கள் சொல்லுகிறது, என் சகோதரனே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை என்ன பண்ணணுமா? விசுவாசத்தை பற்றி கொள்கிறவர்களாக நீங்கள் இருக்கணுமா? நம்ம வழி நடத்துகிறவர், நம்ம பட்சமாக இருக்கிறவர், நம்மை அதிகமாக நேசிக்கிறவர், அவரிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? அவருடைய அன்பை பற்றி கொள்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய அன்பை மிகவும் ஆழமானது. தேவன் கொடுக்கிற மகிமை அது விலையேற பெற்றது. இந்த மகிமையுடைய நலனை ஒவ்வொருவரும் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் மேல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ரட்சிப்பை அடைந்தார்கள், சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் தீர்க்காயுசையும் அடைந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தோல்வியை சந்தித்தார்கள் என்று சொல்லி ஒரு காலகட்டத்திலும் பார்க்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் ஒரு சமாதானத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவரை விசுவாசித்தனால் சுகத்தை அடைந்தாள். திமிர்வாதக்காரன் அவர் மேல விசுவாசம் உள்ளவனா சுகத்தை அடைந்தான். சகேவு கடவுளை விசுவாசித்தினால் ரட்சிப்பை அடைந்தான். பேதுரு தேவனை விசுவாசித்த நாள் திரளான மீன்களை பெற்றுக்கொண்டான். இப்படி விசுவாசத்துக்குண்டான அடையாளத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பிறவி குருடன் கர்த்தரை விசுவாசித்தான், அதனால் பெரிய நன்மைகளை அடைந்தான். குஷ்டரோகிகள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், சுகம் அடைந்தார்கள். இப்படி பைபிள் நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாகவும் நம்பிக்கையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யாவரும் இந்த ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய எல்லைகளையும் அவர் விரிவாக்கி கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கிறவர்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை கற்றுக் கொடுங்க. மற்றதை போதிக்கிறதை விட்டுவிட்டு இயேசுவை விசுவாசி, இயேசுவிடத்தில் அன்பு கூறு, அவரிடத்துல நீ கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கை அந்த சின்ன குழந்தையிலேருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? கடவுள் மேலே உள்ள விசுவாசத்தில் அந்த பிள்ளைகளை வளருங்க. அப்படி வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளையும் நாளுக்கு நாள் தேவனுடைய அன்புக்குள் கடந்து போகும். அந்த அன்பானது அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக அதை மாற்றி கொடுக்கும். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விசுவாசத்தில் கர்த்தர் நிலைநிற்க செய்வாராக. உங்கள் சபைக்குள்ளும் உங்கள் மெய்ப்பர்களுக்குள்ளும் உங்களுடைய அன்பின் ஐக்கியங்கள் நிலைத்திருப்பதாக. உங்கள் ஜெபங்கள் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருந்து பிணியாளியை ரட்சிக்கட்டும், வியாதிஸ்தர்களை சுகம் கொடுக்கட்டும், நலமான செய்திகள் உங்கள் விசுவாசத்தின் மூலமாக ஏற்படட்டும். அப்ப இந்த அடிப்படை, இந்த விசுவாசம் எங்கிருந்து தொடங்குகிறது? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தொடங்குது. அங்கு சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை பயபக்தியோடும் தேவ பயத்தோடும் தேவனுடைய நடுக்கத்தோடும் அவர் என்ன பண்ணுங்க? பற்றி கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல அநேக தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு நம்ம வழி விலகுவோம். ஆதியில இருந்த அந்த ஃபெய்த் எல்லாம் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. ஆதியில கடவுள்கிட்ட வந்து நெருங்கி அந்த ஜபங்கள்லாம் குறைஞ்சி போயிடுச்சு.
ஊழியம் குறைஞ்சு போச்சு, எல்லாமே 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 அந்த பற்றுதல் குறைந்து போச்சு. இது எதனால் வந்தது? அவர் மேலே வைத்த விசுவாசம் தளர்ந்து போகும்போது இந்த சம்பவம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கடவுள் மேலே வைத்த அந்த விசுவாசத்தை ஒருபோது இழந்துடாதீங்க. கடுகளும் விசுவாசம் உள்ளவன் இந்த மலையை பார்த்து பெய்து போனால் போகும் என்கின்ற அருள் வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி உங்கள் நடத்தைகள், உங்களுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவுக்குள் பிரியமாக காணப்படட்டும். பரிசுத்த ஆவினர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். God bless you.